எல்லோருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு நம்ம வீட்ல நெறைய கரும்பு, மஞ்சள் எல்லாமே நம்ம வாங்கியிருப்போம். இப்ப இந்த கரும்ப வச்சுட்டு ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த மாரி ஒரு சின்ன பீஸ் கரும்பு எடுத்துக்கலாம். இது வந்து செய்றது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருக்கும். நல்லா அந்த வெளிய இருக்கிற தோலெல்லாம் உரிச்சுட்டு, இந்த மாரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுக்கலாம். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு, இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு, தண்ணி எதுவுமே விடாம நல்லா இத அரைச்சுட்டு வந்துரலாம். மிக்ஸி வந்து நமக்கு எந்த நாசம், டேமேஜ்லாம் எதுவுமே ஆகாது. ஏற்கனவே சின்ன சின்ன பீஸஸா வெட்டி தானே போட்டுருக்கிறோம். இனி இதில ஒரே கப்பு தண்ணி மட்டும் போட்டா போதும். நெறைய கப்பு தண்ணி விட்டுறாதீங்க. எதுக்குன்னா, இனிப்பு வந்து குறைஞ்சு போயிரும். இத நல்லா திரும்பவும் நம்ம இந்த மாரி நம்ம மிக்ஸில அரைச்சுட்டு வந்துரலாம். இனி இத நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறதுக்கு நம்ம டீ எல்லாம் நம்ம அரிப்போம்ல, அதே அரிப்பு எடுத்தா போதும். நம்ம பாருங்க, இப்ப நம்ம விட்டோனே எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குது. இனி இந்த மாரி கையால பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லன்னா ஸ்பூன வச்சு அப்படி நம்ம அமுக்கி விட்டோன்னா, எல்லா அதில இருக்கக்கூடிய சாறு எல்லாமே கீழ வந்துரும். இல்லன்னா வந்து நீங்க வந்து தேங்காய் பால்லாம் நம்ம எடுக்கும்போது சில நேரங்கள்ல அந்த துணி ஒரு காட்டன் துணிக்குள்ளாடி இத போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தா கூட நல்லா இதில இருக்க சாரெல்லாம் வெளிய வந்துரும். நார்மலாட்டு நம்ம கரும்பெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது, நெறைய நம்ம சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது நமக்கு வந்து வாயில புண்ணு கூட வந்துரும். ஏன்னா எனக்கே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்திருக்குது. அப்ப அந்த கரும்பு வந்து ரொம்ப நல்லது. நமக்கு வந்து அந்த கரும்பு ஜூஸ் ரொம்ப நல்லதுன்னு நெறைய பேருக்கு தெரியும். நம்ம வயிறு குளிர்ச்சியாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்ப இந்த மாரி நம்ம வீட்ல இருக்கிறத நீங்க இந்த மாரி ஜூஸ் பண்ணிருங்க. இதில கொஞ்சமாட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸும் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடாம வெறுமனே இந்த கரும்பு, இஞ்சி போட்டு அரைச்சு நம்ம குடிச்சாலே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதில சீனி எதுவுமே போட வேண்டாம். எதுக்குன்னா நமக்கு கரும்புல இருந்து தானே சீனியே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு திரும்ப சீனி போடணும்? இது டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம கரும்பு ஜூஸ் கடையில வாங்குற அதே டேஸ்ட் தான் இருக்கும். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வீட்ல வந்து மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சள வச்சு நான் ஒரு 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 3 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மஞ்சள்ல தொக்கு பண்றதுக்கு நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அந்த தொக்கு பண்ணாலே ஒரு 2, 3 மாசத்துக்கு நமக்கு வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில வச்சா நல்லாயிருக்கும். அ அப்புறம் இந்த மஞ்சள வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு நம்ம வெட்டி வீட்ல நிழல்லே காய வச்சுட்டு, இந்த மாரி பொடிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி நான் போன வருஷம் பண்ணது. இத நம்ம அந்த மஞ்சா பால் இருக்குல்ல, நம்ம கல்கண்டுலாம் போட்டு இருமல் டைம்லலாம் நம்ம குடிப்போம்ல, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாரி ஒரு சின்ன பீஸ வந்து நம்ம மண்ணுக்குள்ள நம்ம புதைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நமக்கு பொங்கலுக்கு நம்ம வீட்டிலேயே அழகாட்டு மஞ்சள் செடி எடுத்துறலாம். இதுவுமே நமக்கு வளர்ந்து வரும். ஏன்னா வந்து போன வருஷம் நான் வந்து அப்படிதான் பண்ணேன். வீட்ல வச்சிருந்த அந்த மஞ்சள் செடியில தான் நான் வந்து பொங்கல் பானையிலலாம் கட்டுனேன். இப்ப நம்ம இந்த மஞ்சள்ல ஒரு டீ செய்யலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். சின்ன துண்டு இந்த மாரி மஞ்சள் எடுத்துட்டு, இத நல்லா துருவி எடுத்துக்கணும். இந்த மஞ்சள் நம்ம கையிலலாம் நல்ல மஞ்சள் நமக்கு பிடிக்கும். பாத்திரத்தில கூட நல்லா பிடிக்கும். அ ஒரு 2 கப்பு தண்ணி வந்து எடுத்துக்கலாம். டீ போடுறதுக்கு 2 பேருக்கு போடுறதுக்கு. இனி இதில நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்த உடனே நம்ம வந்து கழுகிரணும். இல்லன்னா, இதில வந்து அந்த மஞ்சள் கரை அப்படியே இருந்துரும். இனி இதில கொஞ்சமாட்டு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் 2 புதினா, அப்புறம் ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வேற ஒண்ணும் கிடையாது. இத நல்லா வந்து நம்ம நார்மலா டீ எல்லாம் கொதிக்கும்ல, அத மாதிரி இது வந்து கொதிக்கணும். இதுலமே மஞ்சள்லமே உங்களுக்கு தெரியும். அ ந நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த கொரோனா டைம்லலாம் இந்த மஞ்சள் தான் குடிக்க சொன்னாங்க. இனிமே இருமல், அ அ சளி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இங்கே வந்து இந்த பாரினி வீடுகளெல்லாம் இருமல், சளி, இந்த தொண்டை வலி இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மஞ்சள துருவிட்டு, இதில கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடியும் போட்டு, அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு குடுத்துடுறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு வீட்ல இருமல் இருந்தாலே, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அத வந்து குடுத்துடுறாங்க. ஃப்ரெஷ் மஞ்சள். இங்க வந்து நம்ம பொங்கல் டைம் மட்டும் கிடையாது. நார்மல் டேஸ்லயே இந்த பச்சை மஞ்சள் வந்து இங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாரி நம்ம வந்து வடிகட்டியில வடிச்சா போதும். நான் வந்து இந்த கலர் அதில நமக்கு அவ்வளவா டார்க்கா ஒரு மாரி தெரிலல, அதனால நான் இந்த பாத்திரத்தில நான் விட்டு, இந்த கலர் டீ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக நான் இதில விட்டுருக்கிறேன். திரும்ப இத கொதிக்க வைக்கணும்லாம் வேண்டாம். இதில வந்து கொஞ்சமாட்டு எலுமிச்சம்பழமும், அந்த ஜூஸும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு, அப்புறம் நம்ம வந்து டீ வந்து குடிக்க வேண்டியதான்.
இதுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கரெக்ட் டீ மாதிரிலாம் இருக்காது. ஆனா இது வந்து நமக்கு நல்லதில்ல. அதனால இந்த மாரி நம்ம வந்து செய்து ஒரு டைம் நம்ம வந்து குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஓகே. நமக்கு மருந்து குடிக்கிற மாரி குடிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு தெரியும்ல. அப்புறம் அந்த ஃப்ரெஷ் மஞ்சளே நீங்க வந்து வீட்ல வந்து பால் அதிலலாம் நீங்க கல்கண்டுலாம் போட்டு திருவி கூட போட்டு நீங்க வந்து குடிக்கலாம். இனி நம்ம வந்து சின்ன பீஸ் வந்து நான் உங்களுக்கு இதில முளைய வைக்கிறேன். அடுத்த பொங்கலுக்கு இது வந்து எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வீட்ல வந்து நமக்கு இந்த மாரி மண் இல்ல அப்படின்னா, நம்ம வீட்லயே நம்ம வந்து பால்கனி இல்லைன்னா கிச்சன்லேயே அந்த இன்டோர் பிளான்ட் இருக்கும்ல, அதுக்குள்ள மண்ணு நீங்க கடையில உங்களுக்கு கிடைக்கும். அது வாங்கி இந்த மாரி சின்ன பாட்டில் கூட நீங்க வச்சு சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்க்கலாம். அதில கூட நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கிச்சன்லேயே நீங்க வந்து இல்லைன்னா இந்த வெயில் படுற மாரிலாம் ஏதாவது சின்னதாட்டு பெஞ்சு மாதிரிலாம் வச்சு கூட நீங்க வந்து வைங்க. அது நல்லாயிருக்கும் வீட்ல நமக்கு செடி இருக்கும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.